தாவேகா பண்றது வந்து பாலிடிக்ஸே கிடையாது. தாவேகா வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு, ஒரு கட்சி அமைப்புடைய செயல்படல. தாவேகா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா தான் செயல்படுது அப்படின்னு உங்களோட ஆதரவாளரா பயணித்த திரு ஐயநாதன் அவர்கள் நம்மளோட நேர்காணல்லே வந்து குற்றம் சுமத்தி இருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? தமிழக வெற்றி கழகம் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் குடும்பமாக கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது அடுத்த ஆளுங்கட்சியாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பெற்றுவிட்டது. திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய படைபலம் கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் பரிணாமம் அடைந்து விட்டது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை பார்த்துதான் மூத்த பத்திரிகையாளர் இன்று அரசியல் விமர்சகர் ஆகிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சியின் மீது அவதூறை அள்ளி இறைக்கிறாரு. அவர் தான் சொன்னார், தம்பி தான் சொல்லுவார் எங்க தலைவரை. தம்பி எம்ஜிஆரை விஞ்சி விட்டார். திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு வல்லமை தம்பிக்கு தான் இருக்கு. இந்த வயசான காலகட்டத்தில் நான் தம்பிக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஆதரவாக அவர் தான் பேசினாரே தவிர, நாங்க போன் பண்ணி ஐயா எங்க கட்சிக்கு ஆதரவா பேசுங்க நாங்க சொன்னோமா? யார் ஆதரவா பேசினாரு? ஆனா அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பயிலரங்குக்கு நீங்க கூப்பிட்டு பேசினாரு. அப்போ எங்க மீது நம்பிக்கை வைத்ததுனால தானே பேசினாரு. அப்போ அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போகிறது என்பதை கல யதார்த்தம் உணர்த்தியதால் தானே அவர் பேசினாரு. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பயிலரங்கம் நடத்தப்பட்டது மாநாட்டுக்கு முன்னாடி. அந்த பயிலரங்கத்துல சிறப்பு பேச்சாளர்களை நாங்க தேர்வு பண்றோம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஐயநாதன் அவர்களை மட்டும்தான் தேர்வு பண்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. 10 பேரை நாங்க தேர்வு பண்றோம். அந்த 10 பேர்ல 5 பேர் தேர்வு வராங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் தேர்வு பண்றோம். அந்த பயிலரங்கத்துல 3 பேர் பேசணும்னு. இவரை போன்று இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார். அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு வேலை இருந்த காரணத்தினால் அவரால் வர முடியல. அந்த அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, பயிலரங்கத்துக்கு வராங்க. இப்ப அவர் விமர்சிக்கிறார் அப்படின்றதுனால நீங்களே கூப்பிட்டது வந்து ஒரு சாய்ஸா தான் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அறிவாற்றலை பார்த்து, என்னுடைய அறிவு திறமையை பார்த்து தளபதி அவர்களே வந்து என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு. தளபதி எல்லாம் கூப்பிடலங்க. நீங்க சொல்றீங்கல்ல, தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறான பாதையில் போறாங்க அப்படின்னு. அந்த தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் தானே உங்களை தேர்வு பண்ணாங்க. அப்போ உங்களை தேர்வு பண்ணும்போது தேர்தல் வியூகம் குழு இனித்ததா, இப்போது கசக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவர் ஜான் ஆரோக்கியசாமியே கூப்பிடல, விஜய் தான் அவர் மூலமா விஜய் தான் என்னை வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு. தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தவர் தான் ஐயநாதன் அவர்களை கூப்பிடுறாங்க. நான் தான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பயிலரங்கம் இருக்கு, உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரு, தம்பிக்காக எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். சேலம் மட்டும் இல்லை, நீங்க கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி வச்சாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தம்பிக்காகத்தான் இனி நான் உழைக்க போறேன். எத்தனை நாளைக்கு தான் நான் மூத்த பத்திரிகையாளராகவே இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பொறுப்பு வாங்கி கொண்டு, இந்த அழுத்தம் திருத்தமா சொல்றேன், பொறுப்பு வாங்கி கொண்டு கட்சிக்கு வேலை செய்வதற்கு நான் தயாராகி விட்டேன். தம்பி அவர்களை சந்திக்கணும், தம்பி அவர்கள் விரைவாக என்னை சந்தித்து ஒரு பொறுப்பு கொடுக்க சொல்லுங்க, நான் வேலை செய்யறேன் அப்படின்னு ஐயநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மறுப்பு தெரிவிக்க முடியல. இது வந்து அவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னதா இருக்குல்ல, ஒரு லைலமணி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட முறையில எல்லாம் கிடையாதுங்க. சென்னையில இருந்து சேலத்துக்கு நான் ஒரு கார்ல கூட்டிட்டு போறேன். அந்த கார்ல நாங்க 4 பேர் பயணம் மேற்கொண்டோம். ஓட்டுநர் இருந்தாரு, நம்மளுடைய அண்ணன் விக்னேஷன் ஒருத்தர் இருந்தார், நான் இருந்தேன், ஐயநாதன் அவர்கள் இருந்தார். அதை திரும்ப அவர் சொல்றாரு, மூத்த பத்திரிகையாளர் இது போதும், இதுக்கப்புறம் நான் கட்சியில இணைந்து பணியாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க சேனல்ல உட்காந்து இந்த கட்சியில எல்லாம் போய் யாரு சேருவா, இது ஒரு கட்சி அப்படின்னு கேட்கிறாருல. அப்போ நீங்க என்கிட்ட கேட்டது, நான் கட்சியில சேர போறேன், பதவி கொடுத்தா நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்போ பதவி உங்களுக்கு கொடுக்காததுனால் நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்களா, அவதூறா செயல்படுறீங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்குறவங்க வந்து தவறா இருக்கிறாங்க, தலைவரை சந்திக்க விட மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சென்னையிலிருந்து சேலத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும்போது இதே ஐயநாதன் அவர்கள் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுப்பவரை என்ன சொல்றாரு, ரொம்ப இனிமையா பேசுறாரு, ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிறாரு, வியூகம் அமைச்சு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, மிக பயங்கரமா இருக்கு, மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துற வகையில வியூகங்கள் இருக்கு, திமுகவே மிரளுது. இது ஐயநாதன் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பல லட்சம் பேர் இந்த வீடியோவை பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய முரண்பாடுகள், மாறுபட்ட முடிவுகள்லாம் பார்த்துட்டு ஒரு அதிருப்தி ஆயிருக்கலாம். என்ன முடிவுகள், என்ன மாறுபாடுகள்? அதான் நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதிமுக கூட கூட்டணி போறத ஒரு ஐடியால தான் அவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக கூட்டணி விஜய் முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு அவங்க வந்து விஜய் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு.
ஊழல்ல திமுக அதிமுக ரெண்டுமே நான் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஆதரவாலாம் பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல, அதற்கு உங்களோட பதில் என்ன? அதிமுகவோடு நாங்க கூட்டணின்னு எந்த இடத்துல சொன்னோம்? எங்க தலைவர் ஏதாவது சொன்னாரா? எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் நாங்க ஏதாவது சொன்னோமா? எங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவோடு கூட்டணிக்காக பேசி கொண்டிருக்கிறோம்னு ஏதாவது ஒரு இடத்துல நாங்க சொன்னோமா? அப்ப சொல்லாத ஒன்னை சொன்னது போன்ற நரேட்டிவ் யார் செட் பண்றா? அப்ப நீங்க பத்திரிகையாளரா இல்ல வேற ஏதாவது நான் வார்த்தை சொல்லிடுவேன்.